the truth about generational curses. பரம்பரை சாபங்களை குறித்த உண்மைகள். Once you are done with this teaching of Brother Karis, you'll never be in bondage as we go through these truths. கரிபிலேக்கு அவர்கள் சொல்லும் பொழுது இந்த பாடத்தை ஒரு முறை கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் ஒருபோதும் அடிமைத்தனத்துக்குள்ள போகவே மாட்டீங்க. And even if anyone still has a doubt, I will pray that even the slightest doubt be removed in Jesus' name. இப்போவும் யாராவது நான் அடிமைத்தனத்தில் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், இன்றோடு அது முழுமையாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. Amen. So I believe that you will be set free from this tradition of man. மனித பாரம்பரிய தலைமுறை இந்த சாபத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலை ஆவீர்கள். Because generational curses is one of the major traditions of man. இந்த பரம்பரை சாபங்கள் என்பது மனித வரலாற்றிலே அது ஒரு பாரம்பரியமாகவே வந்து கொண்டிருக்கிறது. There are many ministries that focus on this. நிறைய ஊழியமே இதுக்காகவே ஊழியமா புலப்ப நடத்திட்டு இருக்காங்க. So first let's find out how to identify a tradition of man. முதலாவது மனித பாரம்பரியத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பதுங்கிறத பார்த்துருவோம். Having a form of godliness but denying its power, and from such people turn away. Always learning and never able to come to the knowledge of the truth. 2 Timothy verses chapter 3 verse 5 to 7. 2 Timothy chapter 3 verses 5 to 7. 2 தீமோத்தேயு 5 and 7 you read. 5 மூணாம் அதிகாரம் அதில் இருக்குது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்த பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை உணராதவர்களாக இருக்கிறார்கள். So a false teacher has a form of godliness. இந்த தவறான வார்த்தை காரியங்களை போதிக்கிறவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை போட்டிருப்பாங்க. But in reality denies God's power. ஆனால் தேவ பலனை அவர்கள் மறுதலிக்கிறவர்களாக இருப்பாங்க. That's one way of identifying a tradition of man. இந்த மனித பாரம்பரியத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி இந்த வழிதான். Generational curse is not a biblical word. இந்த பரம்பரை சாபம் என்கிறது வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை கிடையாது. Because the word generational curse itself makes you think that God for no reason is cursing an innocent person. இந்த பரம்பரை சாபம் என்கிற வார்த்தையிலே நீங்க பார்க்க முடியும், இதுல கர்த்தர் ஒரு குற்றமற்றவனை தண்டிக்கிற நிலைமையே இங்கே கிடையாது. So let's look into the word of God and see what the truth is. வேத வசனத்திலிருந்து சத்தியம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க போறோம். So before I give you scriptures from the Old Testament, let's go to the New Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து நிறைய வார்த்தை காமிக்க போறேன், ஆனா முதலாவது புதிய ஏற்பாடு பார்க்கலாம். Okay, let's read 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Amen. So people who talk about generation curses are mostly people from the church. இந்த பரம்பரை சாபம் சொல்லி பேசிட்டு இருக்கிற அதிகமான ஆட்கள் யாருன்னா சபையில் உள்ள ஆட்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. So people say that they are under a curse, and when you tell them that you need to be born again, they'll say we are born again. இவங்க சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி தலைமுறை சாபம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க, நீங்க மறுபடியும் பிறக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்க மறுபடியும் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. If you are born again, then you are a new creation. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையின்படி நீங்க புது சிருஷ்டி. You are blessed, not cursed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. All things are passed away. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. Generational curses are gone. அதுல தலைமுறை சாபங்கள் பாரம்பரிய சாபமும் ஒளிஞ்சு போச்சு. Let's read Ephesians 1:3. எபேசியர் 1:3. ஆவிக்குரிய We have been blessed with every spiritual இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Amen. So even the false prophet Balaam says, how can I curse whom God has not cursed? சூப்பர். பிலேயாம் பழைய ஏற்பாட்டில் சொல்றான், தேவன் ஆசீர்வதித்தவர்களை நான் எப்படி சபிப்பது?
So, in other words, how can I curse whom God has blessed? தேவன் ஆசீர்வதித்து விட்டார், அதுக்கு பிறகு அந்த மக்களை என்னால சபிக்க முடியாது அப்படி சொல்றான். If Balaam couldn't do it, then even the devil cannot do it. This is the Old Testament. பிலேயாமாலே செய்ய முடியாது அப்படினா, சபிக்க முடியாதுனா, சாத்தானாலே உங்களை சபிக்க முடியாது. This is Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலே இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. Numbers 23:8. அது என்னாகம 23:8ல இருக்குது. But see what Jesus did for us. What Jesus did for us. இப்போ இயேசு நமக்கு செய்ததை பார்க்கலாம். Galatians 3:13. நம்ம வாசித்த கலாத்தியர் 3:13 எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். Man. So if Jesus became a curse for me, then how can I be cursed? இயேசு எனக்காக சாபம் ஆயிட்டார்னு சொல்லும் பொழுது நான் எப்படி அதுக்கு பிறகு நான் எப்படி சபிக்கப்பட்டவனா இருக்க முடியும்? So now let's read from the Old Testament. பழைய ஏற்பாடுல இருந்து ஒன்னு பார்க்கலாமா? Exodus chapter 20 verse 3 to 6. யாத்திராகமம் 20 3ஆம் வசனத்திலிருந்து 3 to 6. ஓகே, வாசிக்கிறேன். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீர் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையால் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வராய் இருக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார். Till 6. 6. I finish. Exodus chapter 34 verse 6 to 10. These are important to read. That's why I'm making sure everything is read. 6 to 10. 34 6லிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் அவருக்கு முன்பதாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். So here we can see that people only focus on the iniquity of the fathers upon children to the 3rd and 4th generation. இங்க பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேங்கிறதை எழுதி பார்க்கிறோம். Where he says he will not clear the guilty. He lays the sins of the parents upon their children and grandchildren. The entire family is affected. இங்கு குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விட மாட்டேன், 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த முழு குடும்பமும் பாதிக்கப்படுவதை பற்றி பேசுறார். So let's read Deuteronomy chapter 5 verses 9 and 10. உபாகமம் 5:9க்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 9 and 10. நீ அவைகளை நமஸ்காரம் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். So they don't look at passages that say God pours out his unfailing love to 1000 generations. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வாசித்த எல்லா வசனத்திலையுமே தேவன் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறவர், அதை பாருங்க. Forgiving iniquity, rebellion, sin. ஆனால் பாவம் செய்கிறவருடைய வாழ்க்கையில No, forgiving. He is forgiving all the sins. அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். So we see that God's grace and mercy are always greater than the consequences. இங்க நம்முடைய பாவத்தின் விளைவுகள் பாதிப்பை விட தேவனுடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் போயிட்டு இருக்குது. So the only way you are cleared up is by dying. இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு ஒரே வழி மரிப்பதுதான். Jesus just didn't clear you up. ஆகையால் இயேசு அதை சரியாக செய்து முடித்திருக்கிறார். You died and moved into Christ. நீங்களும் மரித்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிதாக மாறிவிட்டீர்கள். I am made right with God through Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. Amen. So it's not a matter of getting rid of my sins. இது என்னுடைய பாவத்தினுடைய விளைவுகள் அல்ல,
it is getting into Jesus. இது என்னுடைய பாவ வாழ்க்கை குறித்ததல்ல, இது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் புது மனிதனாய் மாறுவதில் இருக்கிறது. So Numbers 14, we'll see in verse 18. என்னாகமம் 14, 18. See, the Lord is slow to anger and abounding in mercy, forgiving iniquity and transgression. 14:18, just that part where slow to anger. Numbers 14:18. 17ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் என்றும் அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்ற விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்றும் நீ சொல்லி இருக்கிறபடியே. So now these next few scriptures are very, very important. இதுவரைக்கும் வாசிக்கிற வசனங்கள் சில காரியங்களை யோசிக்க வச்சாலும் இப்போ இதுக்கப்புறம் வாசிக்கிற வசனங்கள் மிக முக்கியமானவைகள். We have to read them very carefully and you have to listen very clearly. இப்போ வாசிக்கிறதையும் கவனிக்கணும், நீங்க அதை குறிப்பா உன்னித்து பார்க்கணும். It's very important because here the process of generational curse stops. இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய தலைமுறை பாரம்பரிய சாபங்களை முழுமையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்தில் இருக்கிறோம். So Jeremiah 31:29 to 34 and Ezekiel 18 say exactly the same thing. ஆமா, எரேமியா 31:29 இருந்து வாசிக்க போறோம். அதே வார்த்தை எசேக்கியேல் 18லயும் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. Let's read Jeremiah 31 verses 29 to 34. 31:29 இருந்து நான் வாசிக்கிறேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரி நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களை சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாது இருப்பேன். Amen. So in verse 29, in those days they shall say no more. What shall they say no more? அந்நாட்களிலே சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்ல மாட்டார்கள்? This proverb, the fathers have eaten sour grapes and the children's teeth are set on edge. அது வரைக்கும் சொல்லி வந்த ஒரு வழக்க பழமொழியை அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன? பிதாக்கள் திராட்சை காய்களை தின்னாங்க, பிள்ளைங்க பற்கள் கூசிட்டு இனி சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. So what does this mean? We see this in Lamentations 5:7. அது என்ன அர்த்தம்? அதை குறித்து நம்ம பார்க்கணும்னா புலம்பல் 5:7. Lamentations. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Our fathers sinned and are no more, but we bear their iniquities. அதில் போட்டிருக்குது, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். So God is telling them not to use this proverb anymore. இனி இந்த பழமொழியை நீங்க பேசக்கூடாது, பேச மாட்டீங்க அப்படி சொல்றாரு. என்னன்னா இதுதான். See, in verse 31 we read, the Lord says, in that day I will form a new covenant. 31ஆம் வசனம் அந்த எரேமியால படிச்சீங்கன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். Not like the one I made with your fathers when I took them out of Egypt. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் அழைத்து வர கரைபிடித்த அந்த நாளிலே அவர்களோடு பண்ண உடன்படிக்கை போல அல்ல. He said, he will put his laws in their hearts and their minds and give them a new heart and a new spirit. ஆமா, ஏனெனில் நான் அவங்களுக்கு புதிய இருதயத்தை நானே நியாயப்பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து அவள் இருதயத்திலே எழுதி தேவனாயிருப்பேன். Now let's read Ezekiel 18. We should read the entire chapter, but for now we'll read verses 1 to 4. 18ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளும். முழு அதிகாரத்தை வாசிக்கணும். ஆனா முதல்ல 1 to 4.
1 4 படிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். So verse 3 says, you will never use this proverb again. இனி இந்த பழமொழியை சொல்வது இல்லை. And verse 4, the reason God gives, he will decide what happens because all souls belong to him. அதுக்கு காரணத்தை தேவன் சொல்கிறார். என்ன காரணம்? எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது, என்னுடைய சொல்றார் கர்த்தர். So you are responsible for yourself. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பாளி. You are not responsible for your father's sins or your grandfather's sins. உங்க அப்பா அம்மா பாவத்துக்கு நீங்க பொறுப்பாளி கிடையாது. Because God is saying just the opposite of what was said in the proverb. அதுவரைக்கும் மக்கள் பேசி வந்த பழமொழிக்கு முற்றிலும் மாறாக எதிராக தேவன் சொல்றாரு that the children are not going to bear the father's sins. இனி பிள்ளைகள் பெற்றோருடைய பாவத்தை சுமக்க மாட்டார்கள் சொல்றார். Everybody pays for their own sins. அவனுடைய பாவத்துக்கு தான் அவன்கிட்ட கணக்க கேட்பேன், பைமன் இருக்கும் சொல்றார். See in verse 19, 19ஆம் வசனம், they are asking a question. இங்க ஒரு கேள்வியே கேக்குற மாதிரி இருக்கு பாருங்க. Why should the son not bear the guilt of the father? இது எப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், and look at God's reply. தேவனுடைய பதிலை பாருங்க. Because the son has done what is lawful and right and has kept all my statutes and observed them, he shall surely live. சூப்பர். குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வதனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். Amen. So there are also many parents with children who have birth defects. நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை பிறப்பிலே இதுல பாதிப்பை அவங்க உணராங்க. They feel guilty. அது நிமித்தம் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. And they feel that it is because of their own sins that God has punished them like this. தாங்கள் செய்த பாவத்தினால தன் பிள்ளையை தேவன் தண்டிக்கிறாரோ அப்படி அவங்க உணர்றாங்க. Because people tell them that it is because of your sins your child is suffering. ஏன்னா சுத்தியுள்ள மக்கள் அதையே பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதோ பண்ண அதனால தான் இப்படி பிறந்திருக்கிற மாதிரி பேசிறாங்க. And these parents, some of them I've met, who are very sincere believers. நான் சில பெற்றோரை பார்த்திருக்கேன், உண்மையாய் அவர்கள் தேவ பக்தியான விசுவாசிகள் தான். And their own in-laws, parents all tell them that they condemn them and tell them that it is because of your sins that your children are suffering. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நீ ஏதோ பண்ணிருக்கிற, தப்பு பண்ணனால தான் உனக்கு இப்படி பிள்ளை பிறந்திருக்கிற மாதிரி அவங்களை குற்றப்படுத்துறாங்க. They feel condemned. It is the lie of the enemy. இது அவர்கள் குற்றப்படுத்தப்பட்டது போல, பாவம் செய்தது போல ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ள போறதுனால இது சாத்தானுடைய ஒரு பொய். And they are bound in this lies. இந்த பொய்யினாலே அவன் அவங்களை கட்டி வைக்கிறான். But I'm so glad that I came across this teaching and was able to help a number of families. நானும் இதே மாதிரி பாதிப்பிலிருந்து நான் வெளியே வந்தனால இதே போல பல குடும்பங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன். From this guilt and condemnation from the enemy. சாத்தானுடைய குற்றப்படுத்துற பொய்களிலிருந்து அவர்களை விடுவிக்கிற ஊழியம். And now the same families are doing so much for God. இதை நான் செய்த பிறகு அதே குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தருக்காக மகிமையாக பிரகாசமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Amen. Because if they were not set free, then the enemy would have used them to keep them in this bondage of lies. சாத்தான் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் வைத்து அப்படியாக அவங்களை சிறைப்படுத்தி குறிய வைக்க விரும்புகிறான். Okay, let's go to Ezekiel chapter 18 again, verses 19 and 20. ஆமா, 19 20 எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல இருக்கிறோம். 19 படிச்சிட்டோம், 20 படிக்கிறேன். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். So if a bad father produces a just son, ஒரு துன்மார்க்கன் ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். Son looks at the father who is bad and says, no, I don't want to live like this. பிள்ளை பார்க்கறான், அப்பா தாறுமாறா வாழ்ந்தனால அவன் பார்க்கறான், இல்ல நான் இப்படி வாழ மாட்டேன், அவன் நல்லா அதுக்கு தீர்மானிக்கிறான். So he decides to turn away from that. அவன் அதை தீர்மானிச்சு அந்த வழியை விட்டு நல்ல வழியில வாழ்றான். And he goes to the Lord and God says he will live.
அப்படி இருந்தா தேவன் சொல்றாரு அப்பா பண்ணதுக்கு அப்பா தான், ஆனா நீ நல்லா இருந்தனால நீ பிழைக்கவே பிழைப்பாய். So is it clear till now what you've? இப்ப நான் சொல்றது புரியுதா சாமி? Okay. After reading this, will there be any question about generational curses? இப்போ சொல்லி அப்பட்டமா வசனத்தை காமிச்ச பிறகு இனிமேலும் பரம்பரை சாபம் இருக்குன்னு உணர்றீங்களா? இந்த மைக்கை வச்சு மண்டையில். So one of the reasons people made this up is because they cannot set people free. People made this up, this generational curse is because they cannot set people free. ஆமா, இப்படி இவங்க காரியங்களை செய்கிறதுனால ஜனங்களை இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியாம போராடிட்டு இருக்காங்க. Let's read Ezekiel chapter 18 verse 21 to 23. 21 ல இருந்து 23 வரை வாசிக்கலாம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தை நீதியை செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். So see in verse 23 he says, பாருங்க, do you think that I like to see wicked people die? துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ? And God says, of course not. அது இல்ல அப்படிங்கிறாரு. I want them to turn from their wicked ways and live. அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். So see, God does not even want the wicked people to die. துன்மார்க்கன் கூட அழிகிறதை தேவன் விரும்புறாங்க. He wants them to turn towards them and live. அவனும் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று விரும்புகிறவன். Sometimes when we see some wicked people, we say, okay, let him do what he has to do. நாம சில நேரம் துன்மார்க்கனை பார்த்தா அவனுக்கு வேணும், அவன் அப்படியே போட்டு அப்படி நினைக்கிறோம். But see God, ஆண்டவருடைய இதயத்தை பாருங்க. Look at his love. அவருடைய அன்பை பாருங்க. We have to realize that Ezekiel is in the Old Testament. இந்த எசேக்கியேல் நமக்கு நல்ல தெரியும், அது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. Even in the Old Testament, if you turn from sins, you were accepted. பழைய உடன்படிக்கையிலே நீ பாவத்தை விட்டு திரும்பினா நீ பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லி தேவன் எழுதி வச்சிருக்கார். The person always had a choice to turn and obey God. எந்த மனிதனுக்கும் தன் பாவத்தை விட்டு திரும்பி தேவனிடத்தில் வருவதற்கு அவகாசம் வழி உண்டாகி இருக்கிறார். So before we read John chapter 9 verses 1 to 41, யோவான் 9:1 ல இருந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி again I'll ask you, do you agree that what was written in Ezekiel is God's word? எசேக்கியேல் அதிகாரத்தை எழுதினது கர்த்தருடைய வார்த்தை தான், நம்புறீங்களா? ஆமென். Amen. So then Jesus, who still hadn't become a curse, இயேசு நமக்காக சாபமானார். not yet, okay, ஆமா, இந்த 9ஆம் அதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் அவர் இன்னும் அப்படி சிலுவையில மரிக்கல. but knows, sorry. It's okay. But knows what's going to happen. Will he put the blame on parents and grandparents? I'll read it again. Jesus, who still hadn't become a curse, but knows what's going to happen, will he put the blame on parents and grandparents? இயேசு சிலுவைக்கு போய் சாபமாகி இதெல்லாம் செய்ய போற தெரிந்த அவர் உங்களுடைய தவறுனால தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படின்னு அவர் சொல்லுவாரா? No, he will not put the blame on them. அவங்க மேல குற்றத்தை பழியை போடுவதில்லை. So now let's read John chapter 9 verses 1 to 5 in the light of all that we read earlier. எல்லாரும் இந்த வசனத்தை எல்லா கண்ணை திறந்து பார்க்கணும். யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். So the question that they asked was, who sinned, this man or his parents? இங்க கேள்வி என்ன அப்படின்னா, இவன் குருடனா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா எங்க அப்பா செஞ்ச பாவம்னு கேள்வி கேக்குறாங்க. So see what Jesus answered. என்ன இயேசு பதில் கொடுக்கறா பாருங்க. He just gave one answer, neither this man nor his parents. அழகான பதில். இவன் செஞ்ச பாவம் இல்ல, இவன் பெற்றோர் செஞ்ச பாவம் கிடையாது. And he didn't say what really caused it. அதுக்கு அப்புறம் இது எதனால வந்ததுங்கற அந்த காரணத்தை அவர் அங்க சொல்லல. See, some manuscripts also say, I must quickly carry out the task assigned for me by the one who sent me.
இங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் அதை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். So he just pointed out that this man is in front of him, right in front of him, so that God can heal and show his love and goodness. தனக்கு முன்பதாக இருக்கிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகள் மகிமையாக வெளிப்படும்படியாக தான் சொல்றார், காரணத்தை சொல்றார். Jesus always saw an opportunity to show God's love, his power, nature and character. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தேவனுடைய தன்மையும் குணாதிசயத்தையும் வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்தக்கூடிய அரிய வாய்ப்பாக தான் அதை பார்த்தார். So God is love and only wants the best for us. இயேசு தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். So see in verse 5 he says, as long as I am in the world, I am the light of the world. நான் இந்த உலகத்திலே இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். 5ஆம் வசனம் சொல்லுது. Jesus was not focusing on the problem or the root cause of it. இயேசு ஒருபொழுதும் வியாதியையோ வியாதிக்கான காரணத்தையோ அதை ஆராய்ச்சி பண்ண போகவே இல்லை. Jesus only saw the end result. அவர் இதனுடைய மகிமையான முடிவை தான் அவர் பார்க்கிறார், not the past. கடந்த காலத்தை அல்ல. If Jesus didn't see the past, then we shouldn't either. இயேசு கிறிஸ்து இதனுடைய பாவத்திற்கான சாபத்திற்கான காரணத்தை ஆராய்ச்சி செய்யலனா நீங்களும் அந்த வேலையை செய்யக்கூடாது. Amen. ஆமென். Okay, some of the traditions of man regarding generational curse that people come up with. சில பாரம்பரிய மனித பாரம்பரியத்தினால தலைமுறை சாபத்தை குறித்து பேசுகிறதுனால மக்கள் வந்துட்டு இருக்காங்க. So first one would be, this problem has been in my bloodline for generations, they'll say. சில சொல்றாங்க இந்த இரத்த சம்பந்தமா இருக்கிற தலைமுறையிலிருந்து வந்திருக்குமோ. It's no use if you just lay hands and pray for me because it's generational curse. We have to find out the root cause of it. ஆமா, இதுக்காக தலையில கை வச்சிட்டு இதுக்கு இதனுடைய தலைமுறை சாபமா இதனுடைய காரணம் என்ன இந்த ஆராய்ச்சிக்கு போகணும். No, they say that it's of no use. ஆமா, அதனால எந்த hands on me. They say that if anyone lays hands and prays, it's of no use. ஆமா, யாரா தங்கமே தலைக்கு வச்சு ஜெபம் பண்ணா கூட இவங்க எனக்கு தலைமுறை சாபம் இருக்கனால அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணா கூட பிரயோஜனம் இல்லங்கற மாதிரி யோசிக்கறாங்க. Because you have to find out the root cause. That's what அத கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அப்படிங்கறாங்க. Many people believe that a person troubles come from the bloodline, which is also in a way true. சிலர் வந்து இந்த மாதிரி இரத்த சம்பந்த உறவுனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படி சொல்வாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். Because if a child's parent live in sin, they are going to teach them regarding God in the same way. சிலர் வந்து பெற்றோர் வந்து பாவ வாழ்க்கையில இருக்கனால அவங்க அதே வாழ்க்கை முறை தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. Yes. So then what happens, the children will reap what was sown in them. அவங்க வாழ்க்கையில விதைத்ததை பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்க பார்ப்பாங்க. Unless the child turns away from the ways of their parents. அந்த பிள்ளை வளர்ந்து விவரம் தெரிஞ்சு தன் பாவ வழியை விட்டு தேவனிடத்தில் திரும்பும் பொழுது, then if the parents hate God, no, in Deuteronomy 5:9 we read, then they will teach the children by words, action to do the same. அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலான செயலினாலும் தேவனுடைய வார்த்தையை அவங்க வாழ்ந்து காட்டும் பொழுது. No, I didn't understand what you said. No, it's wrong. So, okay, what I'm saying is that when the parents hate God, how will they teach their children? ஒரு தேவனை பகைக்கிற ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? With words and actions to do the same thing, right? அவங்க தவறா இருக்கிறது போல அவங்க வாழ்க்கையை தப்பா தான் கத்துப்பாங்க. So then they will bear the consequences of that. அதனுடைய பாதிப்பு அவங்க வாழ்க்கையில இருக்க தான் செய்யும். So only if the child turns away from all that and comes to God, the child will be saved. பிள்ளை வளர்ந்து விவரம் தெரிஞ்சு அந்த வழியை விட்டு தேவனிடத்தில் வரும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது. Galatians 6:7 says, no, whatever a man sows, that he will also reap. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான்னு சொல்லி கலாத்தியர் 6:7 சொல்லுது. So the traditions of men say, மனித பாரம்பரியம் சொல்லுகிறது, when you get the sin out, you will be healed. நீ உன் வாழ்க்கையிலிருந்து பாவத்தை எடுத்து போட்டுட்டா நீ சுகமாவே. I am reading that again. The traditions of man says, மனிதனுடைய பாரம்பரியம் இப்படி சொல்லுது, when you get the sin out, நீ பாவத்தை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுட்டா you will be healed. நீ சுகமாவே அப்படின்னு மனித பாரம்பரியம் சொல்லுது. But see what Jesus said. ஆனால் தேவன் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, you are healed. நீ சுகமானாய். அவருடைய தழும்புகளால்
சுகமானீர்கள். Now go and sin no more, lest இனி பாவம் செய்யாதே. the worst thing may come upon you. இனி உனக்கு கேடு எதுவும் வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படி சொல்றார். John chapter 5 verse 14. யோவான் 5:14. இந்த 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 சொல்றது புரியுதா? Yeah. So நீ பாவத்தை எடுத்து போடு அப்பதான் உனக்கு சுகமான மக்கள் சொல்றாங்க. ஆனா தேவன் சொல்றாரு நீ சுகமான நீ போகலாம் இனி பாவம் செய்யாதே. That's it. So this is very important. This is another thing. சொல்லக்கூடிய காரியம் மிக முக்கியமானது. Another thing we need to remember is that the enemy wants you to own an affliction or an addiction. சாத்தான் உங்க வாழ்க்கையில என்ன விரும்புறானா உங்களுடைய அடிமை பழக்க வழக்கத்தில் நீங்க கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புறான். When you do that, enemy has a right to keep it going. அப்படி நீங்க தொடர்ந்து அதுல செய்யும் பொழுது நீங்கள் தொடர்ந்து அந்த பாதிப்பிலே இருப்பது கட்டி வைக்க விரும்புறான். The enemy has the right to keep it going. சாத்தான் உங்க வாழ்க்கையில கட்டி வைப்பதுக்கு உரிமை எடுத்துக் கொள்கிறான். Example is by saying my grandfather was an alcoholic, my father is an alcoholic, so I'm going to be an alcoholic. இதுக்கு ஒரு உதாரணம் சில சொல்லுவாங்க எங்க அப்பா குடிகாரனா இருந்தாரு எங்க தாத்தா குடிகாரனா இருக்காரு அதனால நானும் குடிகாரனா இருக்கிறேன் அப்படிமாங்க. So this is one way the enemy brings people into agreement with sin and bondage. இது இந்த மாதிரியான ஒரு மனநிலையில ஜனங்களை மனிதர்களை அவன் அடிமைத்தனத்துல கட்டி வைக்க விரும்புகிறான். This is flu season, I'm going to catch flu. இது பனிகாலம் மழைக்காலம் அதனால எனக்கு சளி பிடிக்கும். Allergy season, I'm going to have allergies. அத சாப்பிட்டா அலர்ஜி இத சாப்பிட்டா அலர்ஜி இது ஒத்துக்காது அது ஒத்துக்காது. So now what are we doing? We are agreeing. இதெல்லாம் நம்ம செய்யும்போது என்ன செய்றோம்னா அந்த பொய்யை நாம நினைக்கிறோம் அங்கீகரிக்கிறோம். So what we have to know is that the enemy will use any excuse he can. சாத்தான் என்னெல்லாம் நொண்டி சாக்கு போக்கு இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி நம்மளை சில பொய்களை அங்கீகரிக்கும்படியாக நம்மளை கன்வின்ஸ் பண்றான். He seeks to steal, kill and destroy. அவனுடைய நோக்கம் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். Because he is the father of lies. அவனுக்கு பெயரு பொய்களுக்கு பிதா. So there's another example of a family of women who had some mental disorders. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய சாட்சியை சொல்றேன். They are Christians. அவங்க கிறிஸ்தவங்க தான். The great grandmother had this, then the grandmother had, then the mother had, and even the daughter had. ஆமா, தாத்தா பாட்டிக்கு அதே மாதிரி புத்தி சரியில்லாம இருந்தது, அம்மாவுக்கு அதே மாதிரி மனநிலைமை சரியாம இருந்தது, தாய்க்கும் அப்படிதான் இருக்குது, இப்போ பிள்ளைக்கும் அப்படிதான் இருக்குது. It has come down the generation. இது ஒரு தலைமுறையாக பரம்பரையா வந்துட்டு இருக்கு, பரம்பரை சாபம் மாதிரி. But they are accepting it because they don't know the truth. அவங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க, நம்புறாங்க. ஏன்னா சத்தியத்தை அறியாதனால. Because every Christian's problems goes back to not understanding the new birth. ஏன் இப்படி கிறிஸ்தவங்க இந்த மாதிரியான சிறைக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க மறுபிறப்பு புது பிறப்பு என்றால் என்ன என்று அறியாம இருக்கிறாங்க. So you're dead, you no longer exist. நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் பழைய நபர், நீங்கள் இனி உயிரோடு இல்லை. It's no longer I who lives. கலாத்தியர் 2:20 சொல்றான், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். So you cannot preach the new birth and generational curse without contradicting yourself or the word of God. நீங்க மறுபிறப்பையும் தலைமுறை சாபத்தையும் இணைச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க அப்படி பேசினா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறதா இருக்கிறீங்க. You have to differentiate between the two. இந்த ரெண்டையும் நீங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசணும். So let's ask ourselves, what did Jesus do? இயேசு என்ன செஞ்சார் பார்க்கலாமா? Jesus never went into people's past or into any root cause. இயேசு ஒரு நாளும் வியாதியஸ்தரை டீல் பண்ணும் பொழுது அவங்களுடைய கடந்த கால பாவத்தையோ இல்ல இந்த வியாதிக்கான மூல காரணம் என்ன அந்த ஆராய்ச்சியிலே அவர் போகல. He didn't tell you to do that either. நீ செஞ்சேன்னு கூட அது சொல்லல. So Jesus said, if it's a problem, heal it or cast it out. அது வியாதி இருந்தா ஒன்னு அதை சுகமாக்குவார், இல்ல உரத்த சத்தமா துரத்துவார். So remember what we read in Ezekiel 18. The process of cursing which coming down through the generations has stopped. அந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். இந்த தலைமுறையாக தொடர்ந்து வருகிற இந்த சாபங்கள் நிறுத்தப்படுகிறது. God himself has stopped it.
தேவன் தாமே அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். So I want to close with these chapters. Galatians chapter 1:4. இந்த வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திருப்பி பாருங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Galatians chapter 3:13. 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Galatians 2:20. 2:20 நமக்கு தெரியும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Romans 8:2. ரோமர் 8:2 அந்த வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. So many scriptures we have. அற்புதமான வசனங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். So if you have accepted Jesus Christ as your Lord and Savior, இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, then generational curse definitely does not apply. உங்க வாழ்க்கையில தலைமுறை பரம்பரை சாபம் வேலை செய்யாது. நல்ல ஒரு சத்தம் ஆமென் தான். So the reason I'm saying this so boldly is because you know I come from a Hindu background. இது நான் ரொம்ப தைரியமா சொல்றதுக்கு காரணம் நான் ஒரு இந்து பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். So if anybody should have generational curses, it should be me. I was told that by many people. ஆமா, யாராவது அப்படி சொன்னீங்கன்னா என்னைய பாருங்க அப்படி சொல்றேன். So till I came across Brother Curry's teachings, thanks to him, I came to know this truth. நான் இந்த கரிபிளைக்கு இந்த பாடத்திட்டத்தின்படியாக நான் கடந்து வந்ததனால நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். As the word of God says, you shall know the truth and the truth shall set you free. வேதம் சொல்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Amen. So I believe the moment I accepted Jesus as my Lord, he took that curse from me and I am free from this bondage நான் completely. விசுவாசிக்கிறது என்னவென்றால், நான் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதே என்னுடைய தலைமுறை பரம்பரை சாபங்கள் எல்லாம் உடைந்து நிறுத்தப்பட்டு விட்டது. Because Father has rescued me from the kingdom of darkness and brought me into the kingdom of light, into the kingdom of his dear Son. இருளின் அதிகாரத்திலிருந்து தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை தேவன் உட்படுத்தியிருக்கிறார். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. Amen. சூப்பர். நல்ல ஒரு கைத்தட்டி விடுங்க.